வணக்கம் தமிழ் சொந்தங்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மீன் அமிலோ அமிலம் தயாரிக்கும் முறை. இப்போ பாத்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் இயற்கை விவசாயத்துக்கு மாறிக்கிட்டு வராங்க. ஆனா இவங்க இப்படி மாறும்போது இவங்க சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, இயற்கை பூச்சி விரட்டி மற்றும் இயற்கை பயிர் ஊக்கி எதுங்கிறது சரி விகிதாச்சாரத்தில் உங்களுக்கு தெரியறது கிடையாதுங்க. அதே போல அப்படியே அது தெரிந்தா கூட அதோட பயன்கள், அதே போல அது என்னென்ன காலகட்டத்தில் உபயோகிக்கணுங்கிறதே உங்களுக்கு தெரியல. இதை புரிஞ்சுக்கிட்டு வேளாண் பல்கலைக்கழகமே சில இடங்கள்ல இயற்கை பூச்சி விரட்டிகள் தயாரிப்பு பத்தி இலவச பயிற்சி வகுப்புலாம் நடத்துறாங்க. அதை என்னோட சேனல்ல நான் தொடர்ந்து பதிவேற்றம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அந்த மாதிரி பயிற்சியை. அதனால என்னோட சேனலுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைபோ பண்ணிக்கோங்க. அதே போல இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பயிர் ஊக்கியான மீன் அமினோ அமிலத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இதோட பயன்கள் மற்றும் தயாரிக்கும் முறை ரெண்டையுமே பார்ப்போம். மீன் அமினோ அமிலம் தெளிக்கிறனால பார்த்தீங்கன்னா தாவரத்துக்கு தலை சத்து போதிய அளவுக்கு கிடைச்சிருவாங்க. அதனால அதோட இலைகளும் சரி, அதே போல் அதோட காம்புகளும் சரி ரொம்ப வலுவாக இருக்கும். எப்பயுமே அந்த காம்புகள் நல்லா வலுவாக இருந்துச்சுன்னா பூக்கள் அந்த லெவலுக்கு உதிராது. அதே போல பூக்கள் அதிகமாக பூக்கும். இயற்கையாகவே பூக்கள் அதிகமாக பூத்துனா ஒரு மனம் வீசும். அந்த மனத்துக்கு தேனீக்களோ வண்டுக்களோ அதிகமாக வரும். தேனீக்களோ வண்டுக்களோ அதிகமாக வந்துச்சுன்னா மகரந்த சேர்க்கை அதிகமாக நடக்கும். மகரந்த சேர்க்கை அதிகமாக நடத்துனா நமக்கு அதிகமாகவே காய் கிடைக்கும். இப்படி பல்லுயிர் பெருக்கத்துக்கு வித்திடுறதா இந்த மீன் அமிலோ அமிலம் விளங்குதுங்க. மீன் அமிலோ அமிலம் தயாரிக்க தேவையான பொருட்கள்: 10 கிலோ மீன் கழிவு, 12 கிலோ வெல்லம், 25 லிட்டர் கொள்ளளவு கொண்ட பிளாஸ்டிக் கேன். இதுக்கு நல்ல மூடி இருக்கணுங்க. 10 முதல் 15 கனிந்த வாழைப்பழங்கள். இதில் பார்த்தீங்கன்னா 10 கிலோ மீன் கழிவோ பார்த்தீங்கன்னா நல்ல கழிவுகளாகவே இருக்கணும். அதாவது அந்த செதில்கள், அதுக்கப்புறம் அந்த முள் எதுவுமே இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அந்த 12 கிலோ வெல்லமும் நல்ல துகள்களாக இருக்கணும். 25 லிட்டர் கொள்ளளவு கொண்ட பிளாஸ்டிக் கேனை வச்சுருங்க. அதுக்குள்ள முதல் 4 கிலோ வெல்லத்தை போடுங்க. அதுக்கு மேலே 4 கிலோ மீன் கழிவை போடுங்க. அதுக்கப்புறம் திருப்பி 3 கிலோ வெல்லம், திருப்பி 3 கிலோ மீன் கழிவு, அதுக்கப்புறம் 4 கிலோ வெல்லம், 3 கிலோ மீன் கழிவு, அதுக்கப்புறம் மீதம் இருக்க 1 கிலோ வெல்லத்தை போட்டுறணும். இது எல்லாத்தையும் போட்டு முடித்த பிறகு கடைசி இந்த 10 முதல் 15 கனிந்த வாழைப்பழங்களை அது மேலே போட்டுடணும். போட்டுட்டு இந்த மூடியை நல்லா ஸ்ட்ராங்காக மூடிடணும். ஏன்னா எலி, எறும்பு, பூனை மற்றும் நாய் இந்த 4 நாளையுமே பார்த்தீங்கன்னா இந்த வாசனைக்கு வந்துடும். அதனால பார்த்தீங்கன்னா நல்லா மூடி வச்சுருங்க, கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுருங்க. இது கிட்டத்தட்ட 15 நாள் நீங்கள் இப்படி வச்சுருக்கணும். 15 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பக்கத்தில் நீங்கள் போனீங்கன்னா பந்தாமிரத வாசனை அடிக்கும். அப்போ உங்களுக்கு மீன் அமிலோ அமிலம் தயாராகிடுதுன்னு அர்த்தம். இதை பார்த்தீங்கன்னா 20 நாட்களுக்கோ குறைவான தாவரங்களாக அது இருந்துச்சுன்னா 15 லிட்டர் தண்ணியில் 10 மில்லி மீன் அமிலத்தை கலந்து தெளிக்கணுங்க. இதே 25 நாளைக்கு மேலே இருக்கக்கூடிய தாவரங்களாக இருந்துச்சுன்னா 15 லிட்டர் தண்ணியில் 100 மில்லி மீன் அமிலத்தை கலந்து தெளிக்கணுங்க. இப்படிலாம் தெளிக்கும் போது நல்ல பயிர் ஊக்கியா இது விளங்குங்க. தாவரங்கள் நல்லா சத்துக்களோட வளரும். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தா விருப்பம் தெரியுங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தால் கருத்து பெட்டியில் உங்கள் சந்தேகத்தை எழுதுங்க. உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்க. வேளாண் தகவல்கள் தொடரும். நன்றி.